off-roading with the R3. The first R3 to cover earth. Bike is so smooth. இந்த ஏரியா பாருங்களேன், மலை மாதிரியும் இருக்கு, ஆனால் நம்ம பெருசாக மலையும் ஏறல. அதாவது அப்படியே ஒரு எலிவேஷன் ஏறி வந்திருக்கோம் நம்மளுக்கே தெரியாமல். சும்மா வாங்க மேலே ஏறி இங்கேருந்து என்ன வியூ பாயிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஆஃப்-ரோடிங் வித் R3. ஆஃப்-ரோடிங்னு சொல்ல முடியாது, ரஃப்-ரோடிங் வித் R3. ஆமாம், ஓ பாட்டெலாம் உடச்சி போட்டு வச்சுருக்கானு. ஓகே, போகக்கூடாது போல் இதை போட்டு வச்சுருக்காங்க. சும்மா அப்படியே பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு வந்துடுவோம். ரெண்டு நாயெல்லாம் இருக்குப்பா, நம்ம கிளம்பிடுவோம். அந்த பக்கம் ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் ஓடிட்டுருக்கு. எதுக்கு? ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருக்க போகுது. ஆக்சுவலி அங்கே போகலாமா? அங்கே போக முடியுதா பார்ப்போம். ஜெர்மன் ஷெப்பர்ட்லாம் ட்ரெயின்டாக இந்த அட்டாக் பண்ணுறதுக்குலாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன பண்ணுறது? ஓகே, ஆனால் இது வாவ், இங்கே பாருங்கள் வியூ. நம்ம ஆஃப் ரோடிங்னு சொல்லிட்டு பெரும்பாலும் இந்த மாதிரி ரோட்டில் தான் சுற்றிட்டுருப்போம். இங்கே ஓட்டுறதுக்கு இது நல்லா தான் இருக்குது. ஏறி அந்த பக்கம் போதா இல்லை வேற எங்கன்னா போதா? இது ஓகே, இது வேற எங்கேயோ போகுதுன்னு நினைக்கிறேன். R3 வச்சு எங்கெங்கெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கேன்டா எப்பா. ரிட்டன் இறக்கும் போது தான் தெரியும். வாவ், வாவ், இங்கெல்லாம் வரலாமான்னு தெரியல. என் பாட்டுக்கு வந்து சுற்றிட்டுருக்கேன். வெரி நைஸ் பிளேஸ் மேன். What a place. Wow, noise. கேம்பிங்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்கே. Probably the first R3 to cover earth. அப்படின்னா சொல்ல முடியாது. பாருங்க வியூ வேறு லெவலில். வாவ், ஆசம்.
ஏரியா பாருங்கள், சுற்றி சுற்றி மயில் சத்தமாக கேட்குது. வேறு லெவல் ஸ்பாட்டு. ஏர்லி மார்னிங் வந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். ஒரு 8 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதான் பஞ்சனப்பள்ளி லேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் பஞ்சனப்பள்ளி டேம் இருக்குது, அதுதான் டேமும். ஸோ இங்கே ஒரு ஃபால்ஸ் கூட இருக்குது, அந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், R3 அசால்ட்டாக ஏறி வந்துடுச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்போர்ட்ஸ் பைக்கு ஆஃப் ரோடிங் சாதாரணமாக பண்ணி வந்துச்சு. ஆஃப் ரோடிங்னு சொல்ல முடியாது, ரஃப் ரோடிங்கு கேஷுவலாக ஏறி வந்துடுச்சு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அவ்வளோ இருக்குல்ல. அப்படிலாம் எந்த மாதிரி ஓட்ட முடியுமான்னு தெரியல. ஒரு நாள் ரெண்ட் எடுத்து அதையும் ஓட்டி பார்த்துருவோம். ஸோ இருங்க, சன்கிளாஸ் போட்டுக்கிறேன். ஸ்டைலாக இருக்கா? ஸோ நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 30-40, இது 60 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக 60 கிலோமீட்டர்ஸில் இந்த ஸ்பாட் செம்மையாக இருக்குது. ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம். இங்கேருந்து இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து சன்ரைஸ் பார்க்கலாம். சன்செட்டும் இங்கேருந்து செம்மையாக சன்செட் ஆகும். ஸோ நீங்கள் சன்செட்டுக்கு இங்கே வரலாம். ஸோ பஞ்சனப்பள்ளி டேம் போட்டு அப்படியே வந்தீங்கன்னா வர வழியிலே இந்த ஆஃப் ரோட் ரூட் வரும். ஸோ மேலே வந்து உட்காரலாம். அப்புறம் டேம் பார்க்குறதுனா போய் டேம் பார்க்கலாம். அந்த பக்கம் ஒரு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்கே சொன்னாங்கன்னு இல்லை, பார்த்தேன் கூகுளில். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு தேடி நடந்து போனோம் உள்ளே. பட் அந்தளவுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு I'll be going back to பெங்களூரு. ஸோ 11 o'clock பைக்கை ரிட்டர்ன் பண்ணோம் ரெண்டலில். ஸோ இந்திரா நகர் போனோம் இங்கேருந்து. இப்போது நெக்ஸ்ட்டு ரெண்டலில் விட்டுட்டு மேபி நெக்ஸ்ட் அப்ரிலியா எடுத்து பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். அப்படிலாம் நெக்ஸ்ட் வீக் வந்து அப்ரிலியா ஓட்டி பார்க்கலாம், தெரியல. லெட்ஸ் see. நல்ல பைக்குங்க, ஆனால் ஒரு 10 வருஷம் ஓல்டு பைக்கு. அதுதான் அட்லீஸ்ட் ஒரு 6 or 7 years ஓல்டு பைக். அதுதான் ஒரு ப்ராப்ளம். மற்றபடி செம்ம பைக்கு. ஓகே, ஓகே guys, லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிளேஸ்லேருந்து கிளம்புவோமா? கீழே என்ன டேம் அங்கே இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம். R3 வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, பயங்கர ஈஸி பைக்கு. இறக்க முடியுமா? ஓகே, இறக்கலாம் ஈஸியாக தான் இருக்குது. கேமராவில் அந்த அளவுக்கு தெரியாது, ஓரளவுக்கு இறக்கம் தான், பட் அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. ஓகே, அங்கே இறக்கலாம், பிரச்சனை இல்லை. Yes, let's go. Wow, bike is so smooth. கொஞ்சம் வண்டி ஹீட் ஆன பிறகு செம்ம ஸ்மூத் ஆயிடுச்சு. லவ் திஸ் பைக். ஆல் ரவுண்டருங்க, அது வேறு லெவல். அவ்வளோதான், சூப்பர். Oh my god, look at that view.